திவ்யா இவ்ளோ யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பேனா? திருவும் மகாவும் நடிக்கிறாங்கன்னு காஞ்சனா அக்காவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டா போதும். மத்ததெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. திவ்யா நமக்கு கிரியேட் பண்ண ப்ராப்ளத்தை காஞ்சனா அக்காவே சரி பண்ணட்டும். சரி, இப்போ உடனே போன் பண்ண. எதுக்காக வெயிட் பண்ற? மை காட், காஞ்சனா அக்கா இப்ப போய் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ச்சே, உன் மிஸ் காலை பார்த்து உங்க அக்கா கால் பண்றதுக்குள்ள அவங்க ஆட்ல நடிச்சு ஆட் ஷூட்டே முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. மகாவை நடிக்க ரெடி பண்றதுக்கு மேக்கப் போடுவாங்கல்ல, அவ போடுற மேக்கப் திங்ஸ்லயும் அவ போடுற காஸ்டியூம்லயும் உடம்பெல்லாம் அரிக்கிற கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அது இல்லக்கா, மேக்கப் போட்டா கொஞ்சம் அன்னீசியா இருக்குமோன்னு தோணுது. முதல்ல 5 நிமிஷம் அப்படிதான் தோணும், அப்புறம் அதுவே செட் ஆயிடும். கண்டிப்பா மேக்கப் போட்டே ஆகணுமாக்கா? ஆமா மகா, மேக்கப் இல்லாம நடிக்க நம்ம என்ன அவார்ட் மூவியா பண்ண போறோம்? இது ஆட் மகா, கோடிக்கணக்கான பேர் பாப்பாங்க. அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. ஒரு நிமிஷம்க்கா, இந்த கிரீம் எல்லாம் வேண்டாம்க்கா, நான் பவுடர் மட்டும் போட்டுக்கிறேனே. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நீ இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா இவங்களால எப்படி மேக்கப் போட முடியும்? நீங்க மேக்கப் போட்டு விடுங்க. திவ்யா, நீதான் மகாவை கம்பல் பண்ணி நடிக்க சொன்ன. இப்ப நீயே கம்பல் பண்ணி அவளை மேக்கப் போட வச்சிருக்க. பாத்தியா? அதான் விதின்றது. சிஸ்டர் ஒரு நிமிஷம். மகா, திருக்குட எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நீ மேக்கப் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிரு. அக்கா, இந்த காஸ்டியூம் போட்டுக்கணுமா? இப்ப நான் போட்டுட்டு இருக்கிறதே போதாதா? ஆட் ஷூட்டுக்கு யாராவது இந்த ட்ரெஸ்ல வந்து நிப்பாங்களா? சும்மா ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத மகா. ஒரே நாள்ல காஸ்டியூம் டிசைனர் கிட்ட சொல்லி டிசைன் பண்ணி நான் ரெடி பண்ண காஸ்டியூம் இது. அது போய் வேண்டான்னு சொல்ற? இங்க பாரு, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. சரிக்கா.
என்ன மாமா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? உடனே கஜேந்திரன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதோ பண்றேன். பண்ணு. குட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு போகும்போது பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு பசுபதி ஃபோன் பண்ணி சொன்னான். எங்கன்னு போய் நான் பணத்தை ஏற்பாடு பண்றது? என் மூஞ்ச பார்த்தனா என்ன நம்பி எவனுமே கொடுக்க மாட்டேன்றான். எப்ப இந்த லக்ஷ்மி என்னோட வாழ்க்கையில இருந்து போனாலோ எல்லாமே எனக்கு தரித்திரமா தான் நடந்துகிட்டு இருக்கு. மாமா ஃபோன் எடுக்கலமா. ஏய், சும்மா ஏன் அழுதுகிட்டு இருக்க? குட்டிக்கு ஒண்ணுனா என் தம்பி சும்மா விட்டுருவானா? பணத்துக்காக தான் அலைஞ்சுகிட்டு இருப்பான். அதான் ஃபோன் எடுக்கல. ஏய் திரு, திரு இந்த Dress சூப்பரா இருக்கு திரு. நம்ம பிளான் சரியா வருமா திவ்யா? ஆட்க்கு ரெடியாகி வந்தாச்சு. இப்பயும் நீ கான்ஃபிடென்ட் இல்லாம இருந்தாதான் தப்பு. பி கான்ஃபிடென்ட் திரு. ஆமா மகா எங்க? ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. வாவ்,